திரு ராமசாமி, ஒரு சிபிஐ விசாரணை என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதன் அடிப்படையில் நடக்கிறது என்றாலும் கூட இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கான ஆர்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த சூழல் காலம் இது எல்லாத்தையுமே ஒரு கேள்விக்குள்ளாக்குறாரு. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல என்கொயரி, ப்ரிலிமினரி, ஃபைனல் அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா ப்ரிலிமினரி அப்படின்றது அன்னைக்கு அவங்க ஆர்டர் ஆன உடனே அவங்க கிரவுண்டுக்கு போனது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை பொறுத்து யாரெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க பார்த்தா அவங்க என்கொயரி கூப்பிட போகிறாங்க. இந்த என்கொயரியில் என்னென்ன பேர்கள் வருது இல்லை என்னென்ன விஷயங்கள் வருதுன்றதை பொறுத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இதர் ஃபிசிக்கலாக இருக்கிறதோ இல்லை ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறதோ இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இன்னைக்கு என்கொயரி முடிஞ்சிருச்சு, இவங்க இதே ஆட்களை மறுபடியும் என்கொயரி பண்ண மாட்டாங்க, புதிதான ஆட்களை என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நிர்ணயம் பண்ண முடியாது. அது என்கொயரி ஏஜென்சியோட நெசசிட்டி தேவைகளை பொறுத்து இருக்கு. அது அவர்களுக்கு என்ன ஆவணங்கள் தேவை, என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றத பொறுத்து. ஸோ அதனால இன்னைக்கு என்கொயரி ஆன்கோயிங் அப்படின்றது மட்டும்தான். என்கொயரி க்ளோஸ் ஆகல, கன்க்ளூஷன் எதுவும் டிரா பண்ணல அப்படின்றது சரியான விஷயம். ஸோ அதை தாண்டி அடுத்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை அரசியலாக பார்க்குறவங்க எனக்கு அந்த பார்வை தவறாக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னா கரூரில் கூட்டம் நடந்தது. அன்னைக்கு தவறு அப்படின்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் நரேஷன்ஸ் இருந்தது. ஒன்று, தாவேகா கூட்டத்தை சரியாக நடத்தியிருக்கணும், கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அவங்க தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவர்கள் தேவையானவற்றை கொடுக்கவில்லை அப்படின்ற அந்த ஒரு பொசிஷன். இது இல்லாமல் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டு இது நெக்லிஜென்ஸ் இல்லாம சிலர் முயற்சி செய்திருப்பார்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிய சில காரணங்கள் அந்த டைம் பீரியட்ல. சோ அதை சிபிஐ என்கொயர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் இங்கே ஸ்டேட் ஏஜென்சிஸ் ஃபேராக டிரான்ஸ்பரண்டாக என்கொயரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை இருந்த காரணத்தினால தான் தாவேக்கன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அவங்க வேற ஏஜென்சி தேவை, நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் அவங்களே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ப்ளஸ் சிபிஐ என்கொயரி பண்ணுன்றது ஒரு ஆட் இன்டர்ம் ஆர்டராக கொடுக்கப்பட்டது. தமிழக அரசுமே அன்னைக்கு அது அவசரம் அப்படின்னு நினைச்சிருந்தா உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணி உடனே இல்லை நீங்கள் என்கொயரி ஏஜென்சியை மாற்றணும்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கவுண்டரே நிறுத்தி நிதானமா டிசம்பர்ல தான் அவங்க லேட்டர் ஆன் தான் ஃபைல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க அவசரமா அதை மாத்தணும் அப்படின்னு அவங்களும் கேட்கவும் இல்லை. சோ அந்த ஒரு பொசிஷன்ல என்கொயரி இன்னைக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். சோ அரசியல்காரங்க உள்ளிட்டவர்கள் என்ன பாக்குறாங்கன்னா இந்த காலகட்டம் கூட்டணிகள் அமையிறது அல்லது வெவ்வேறு பலமுனை போட்டி அப்படின்னு இருக்கிற இடத்துல திரு விஜய் அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னவர் திரு டிடிவி தினகரன், அல்லது அவரோட கூட்டணிக்கான வாய்ப்புள்ளவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வாய்ப்புகளை இப்போ கேள்விக்குள்ளாக்குறது அல்லது அந்த வாய்ப்பை உருவாகாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் இது பார்க்கணுமாங்கிறது தான் அரசியல் ரீதியாக அவங்க முன்வைக்கிறாங்க. ஏன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டி அப்படி இல்லை. இப்போ நம்ம தாவேக்காவே எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் மறுபடியும் சாதகமா அவங்க அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாலையாவது பேசுறாங்க. சில தலைவர்கள் மேபி சொல்றாங்களா கூட இருக்கலாம். அப்படின்னா தாவேக்கா என்ன ரீச் அவுட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்ன என்கொயரி இருக்கு அப்படின்றது. ஸோ இல்லாம சந்திப்பும் நடந்திருக்குல்ல, சந்திப்புல வெறும் ஜனநாயகன் மட்டும் தான் பேசினாங்க அப்படின்னு நம்மளால கேட்டகாரிக்கலா இது மட்டும் தான் சொல்லிட முடியாது. சோ அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் பேசும்போது ஜெனரலா அட்லீஸ்ட் பப்ளிக்கோட கிரீவன்ஸ் என்ன, அரசியல் தேவைகள் என்னன்றது அட்லீஸ்ட் கேஷுவலாவது பேசப்படும் அப்படின்றது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படின்ற போது இன்னைக்கு அந்த கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னா அதற்கான கேட்டகாரிக்கலான ஸ்டெப்ஸ் தாவேக்காவும் என்ன எடுத்திருக்கு, இல்ல மற்ற கட்சிகள் என்ன எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எந்த கட்சியுமே தாவேக்காவோட சேரல. சில கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இல்ல அந்த கட்சியில் வாய்ப்பு பெறாதவர்கள் சிலர் தாவேக்காவோட போய் சேர்ந்திருக்காங்களே தவிர தாவேக்காக்கு தனியாக நான் வெற்றி பெற்ற வேட்பாளர் எனக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாரும் வரல. இல்ல தாவேக்காவை நோக்கி வேற ஒரு அரசியல் கட்சியும் வரல இருக்குங்கிற சிக்னல்ஸையும் பாஜகல இருந்து தலைவர்கள் கொடுத்துட்டே தானே இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை. அப்ப எல்லாருமே கன்சாலிடேட்டா ஒன்னா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தேவை இருக்கு. அதுக்காக எல்லாரையுமே ஒன்னா பார்க்கணும் அப்படின்ற பார்வை மட்டும்தானே தவிர விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னா கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ். எத்தனை பாஜக தலைவர்கள் விஜய் அவர்களை போய் சந்தித்திருக்கார்கள், விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் பாஜக தலைவர்களை சந்தித்திருக்கார்கள், அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் நமக்கு கிடையாது. அப்படின்ற போது இதுதான் பிராக்டிகலா ஏதாவது வந்திருக்கான்னு கேக்குறீங்க. பேக் டோர்ல என்ன நடக்குது நமக்கு தெரியாது எதுவுமே. இன்னைக்கு பிராக்டிகலா இந்த பொசிஷன் இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியாக தான் இருக்கிறார். தாவேகா வேற இந்த விசாரணை அப்படிங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறீங்களா? இயல்பா நடக்கக்கூடிய வேற எந்த ஒரு என்கொயரி வேணா எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஒரு இஷ்யூன்னு கிடையாது. சிபிஐயோட வேற எந்த ஒரு என்கொயரி இல்ல தமிழக காவல்துறையோட வேற ஒரு என்கொயரி இதே பேஸ்ல நடக்கும். இன்ஃபேக்ட் இது மத்த என்கொயரிஸோட இன்னும் வேகமா நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்சி இருக்கு அப்படின்னு தாவேக்காவினரும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கேட்டிருக்காங்க. சோ அதனால அது பிராக்டிகலா என்ன தேவையோ அது நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை கேட்கல வந்தபோது அவங்க வேற ஒரு நியூட்ரல் ஏஜென்சி
எக்ஸ்பெடிஷன்ஸா பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த நியூட்ரல் ஏஜென்சியா சிபிஐ பார்த்திருக்காங்க. இங்க டிரான்ஸ்பரன்சி இல்ல, இங்க அது சரியா நடக்கல அப்படின்ற ஒரு பாய்வு இருந்தது. இங்க ஏன்னா எஸ்ஐடியும் சரியா இல்ல, ஏற்கனவே செஞ்ச ஸ்டேட் ஏஜென்சியும் சரியா இல்ல, இது இல்லாம இண்டிபெண்டண்டா இருந்த என்கொயரி சரியா இல்லன்னா எல்லாத்துக்குமே ஸ்டே இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு. ரைட், பேசலாம். ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு 2வது முறை சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு வரணும், ஆஜராகணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொசீஜரல் நடைமுறை தான். விஜய் கிட்ட விசாரிக்காம இந்த வழக்கை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. அரவிந்த் சொன்ன மாதிரி இப்போதான் இந்த வழக்கில் வந்து தீவிரமான ஒரு விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. இதில் விஜயுடைய வேர்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் என்ன பார்த்துருக்காரு, அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அவருக்கு என்ன நாலேஜ் இல்லை அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து சிபிஐ கேதர் பண்ணிட்டு தான் இதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்த முடியும். இதுக்கப்புறம் வந்து அதுல பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியது இருக்கிறது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து விஜய் மீது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான சில விஷயங்கள்லாம் நடக்குது. சில செய்திகள் என்பது கசிய விடப்படுகிறது. சார்ஜ் ஷீட்ல விஜயோடைய பேரை சேர்த்துடுறாங்க, விஜயை வந்து ஒரு சஸ்பெக்டா விசாரிக்கிறாங்க, விஜயை வந்து ஒரு விட்னஸா அவங்க விசாரிக்கல, ஒரு சஸ்பெக்டா அவங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த விஜய் வந்து ஒரு விட்னஸா விசாரிக்கிறாங்களா, சஸ்பெக்டா விசாரிக்கிறாங்களா அப்படின்றது சிபிஐ வெளிப்படையாக சொல்லவில்லை. விஜயே விசாரிக்கிறோம் அவ்வளவுதான் அவங்க சொல்லி இருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த தகவல்கள் கசிய விடப்படுவதும் அதே மாதிரி இதை பரப்பப்படுவதும் அதுல ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல ஆர்கே சார் சொன்ன மாதிரி தான் ஒரு அரசியல் அழுத்தம் என்பது இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அந்த டைமிங் அப்படின்றது. 2வது, எல்லா ஒரு எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விசாரணை என்பது அதை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த விசாரணையில இவர் 2 முறை, நீங்க சொல்றது தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம், அதுல நேரம் அப்படிங்கிறது பார்த்தா கூட இந்த துயர சம்பவம் நடந்தது செப்டம்பர்ல, அதனுடைய தொடர்ச்சியா நீதிமன்றம் உத்தரவு எல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அப்ப அதுல இயல்பா அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை நடத்த வேண்டியதும் சிபிஐ அமைப்புக்கு இருக்கக்கூடிய தேவையா இருக்கு இல்லையா? சிபிஐ அமைப்பு நடத்துகின்ற விசாரணை, பட் அதை சுற்றி பல செய்திகள் கசிய விடப்படுகிறது இல்லையா? அதுதான் வந்து இங்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது வந்து பியூர்லி தாவேகா வந்து இப்ப வரைக்கும் இந்த வழக்குல வந்து அவங்க என்ன விதமா கசிய சொல்றீங்க? இப்ப அவரை வந்து கைது பண்ணிடுவாங்க, இன்னைக்குதான் அவருடைய முக்கியமான நாள், சிபிஐ ஆபீஸுக்கு போயிட்டு அவர் வெளியே வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஒரு தகவல்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல மற்ற சோர்சஸ் மூலமா கசிய விடுவதன் மூலமாக என்னன்னா இது ஏதாவது நடந்துருமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. பட் இது வரைக்கும் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 முறை சம்மன் கொடுத்திருக்காங்க. சம்மன்ஸ் அவங்க வந்து சேலஞ்ச் கூட பண்ணல. நீங்க சென்னையில செய்தியாளரா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான செய்திகளை அந்த பீட் பாக்குறவங்க வரவங்க வரலாம். அது தவிரவும் இப்ப வந்து வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதமா இந்த செய்திகளை நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் அப்கோர்ஸ் அதுதான் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து மறுக்கிறாரு. சமூக வலைத்தளங்களை நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியும், ஏன்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இங்க வந்து இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கும், அதுல இருந்து பேசலாம். ஆனா அப்படி ஒன்று ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது அப்படிங்கிறீங்க? இல்ல, அது நிச்சயமா நடக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் அப்படின்றது தான் வந்து